ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய போர்டு, அதோட நம்ம ABC போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/4/2026 ஸ்ரீசக்தி SS 514க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் பிடிபடல் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டு அதோட நம்ம ABC போர்டுக்கு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திக்கான கெஸிங் பார்க்க போகிறோம் நண்பா. கடைசியாக வந்து நம்முடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரா நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 508 நண்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசியாக வந்து நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. நம்ம கெஸிங் எல்லாமே அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ கிடையாது. எல்லாமே நம்ம அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம். அதனால் இது வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான போர்டு, B போர்டு, அதோட நம்ம C போர்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸிங்கில் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் வந்து 1 3 7 1 3 7க்கு சான்சஸ் இருக்குது நண்பா போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுடைய கடைசியாக வந்து போர்டு வந்து லாஸ்ட் ட்ராவல் வந்து 508 இருக்குது. ஸோ 5 இருக்குது. ஸோ 9 வந்து நம்மளுக்கு C போர்டுக்கான சான்சஸாக இருக்கிறதுனால நான் வந்து 9 வந்து C போர்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ போர்டில் கொண்டு வரல. மிச்சம் இருக்கிற 1 3 7 வந்து நான் போர்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு B போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க B போர்டு வந்து 5 6 7. B போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 5 6 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ லாஸ்ட் ட்ராவலில் நம்மளுக்கு வந்து 508ங்கிறதுனால போர்டில் 5 இருக்குது, B போர்டில் 0 இருக்குது. ஸோ 0வோட பவர் நம்பர் வந்து நம்மளுக்கு 5 தான். அப்போ வந்து 5 6 இதோடைய பெருசு சிறுசாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ட்ராவலில் நம்மளுடைய எக்ஸ் படி வந்து 5 அல்லது 6 அல்லது 7ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு B போர்டு கிடச்சிருக்கு. ஸோ C போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4 9 C போர்டில் 1 4 9ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த 1 4 9 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடைசியாக வந்து 508ல் நம்மளுக்கு வந்து 8 வந்து C போர்டில் இருக்குது. ஸோ 8ஓட பெருசாக நான் 9ஐயும் அதோட 8ஓடைய சிந்தட்டிக் V9ல் நான் 1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது ரெட்டப்படங்கிறதுனால நம்மளுக்கு அதில் பாதி 4, அப்போது 1 4 9ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவில் நம்ம வந்து போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கொண்டு வந்திருக்க நம்பர் வந்து 1 அல்லது 7. 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த ட்ராவில் போர்டு அல்லது ஆல் போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. 1 7 எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது போர்டில் 1 இருக்குது, C போர்ட்லேயும் 1 இருக்குது. அதே மாதிரி போர்டில் 7 இருக்குது, B போர்ட்லேயும் 7 இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது 2ல் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து இதை ஆல் போர்டு நம்பர் 1 அல்லது 7ன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 1 7 நம்மளுக்கு ஏற்கனவே போர்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால 1 7ஐயும் இதை வந்து நான் போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 1 7 நம்மளுடைய ஆல் போர்டு நம்பர். ஸோ இதை வச்சு எடுக்கிறதா இருந்தால் இந்த ட்ரா நம்மளுடைய ABC பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ABC பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 1 6 9 1 5 4 3 7 0. அடுத்ததாக 3 9 1 4 5 9 5 9 1. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்க 6 செட்டு. ஸோ செட்டு எல்லாமே நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட 36 செட் இருக்குது நண்பா. ஸோ 36ல் நம்ம குறைச்சி கொடுத்தோம். அந்த செட்டுக்கும் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. தனிப்பட்டு என்னோடய சேனலில் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் கூடுதலாக நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸில் உங்களோட கெஸிங்கில் உள்ள நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூடுதல் நம்பர் கொடுப்போம். ஸோ அதையுமே வந்து சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணிங்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நான் குறைச்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ குறைக்க நம்மளுக்கு வந்து சான்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். கூடுதலாக இருந்துச்சுன்னா
நம்மளுக்கு அதில் லக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் அதில் ஒத்து போதான்னு சொல்லிட்டு பார்க்கவும் முடியும். அதை புரிஞ்சுக்கிறாமல் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல நண்பா, நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுத்து கொடுக்குறோம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஸோ மெம்பர்ஷிப்புங்கிறது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் அல்லது நான் வீடியோ போடாத டைம் உங்களுக்கு நம்பர்ஸ் வேண்டாம், அந்த டைம் நான் ஈஸியாக சென்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் உங்களுக்கு வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். அதுவும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/4/2026 ஸ்ரீசக்தி SS 514க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.